சக்சஸ் சீக்ரெட் அப்படின்னா என்ன தெரியுமா? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க வெற்றி அடைஞ்சவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கறத நம்ம வந்து தெரியாம நம்ம வேலை செய்யறோம். அந்த சீக்ரெட்டை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதாங்க சக்சஸ் சீக்ரெட். வெஸ்டேஜ்ல வெற்றி அடைஞ்சவங்கலாம் என்ன பண்ணாங்க, ஓகேவா? அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் சீக்ரெட். அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த பிசினஸ பண்ணோம்னா நம்மளால ஈஸியா சக்சஸ் பண்ணிட முடியும். என்ன விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க. வெஸ்டேஜ்ல வந்து 2 பேர் ஜாயின் பண்றாங்க. ராமு, சோமுன்னு சொல்லிட்டு 2 பேர் ஜாயின் பண்றாங்க. ராமுங்கிறவர் என்ன பண்றாரு? வெஸ்டேஜோட பிளான பாக்குறாரு, ப்ராடக்ட்ட பாக்குறாரு, இங்க அச்சீவ் பண்ணி சாதிச்சவங்கள பாக்குறாரு. ஓகே, இது மாதிரிலாம் நிறைய பேர் லட்சத்துல சம்பாதிக்கிறாங்க, ப்ராடக்ட் இருக்கு, இதான் பிளான், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் நம்ம ஃப்ரெண்ட்ட சொல்றாரு, ரிலேட்டிவ்ல சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்லி பாக்குறாரு. என்னடா இது இவ்வளவு சூப்பரான பிளானு, சூப்பரான ப்ராடக்ட், இத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, லட்ச லட்சமா சம்பாதிக்கிறாங்க, ஆனா யாருமே சேர மாட்டேங்கிறாங்களே. என்னடா இது வெளியே 10,000 20,000 சம்பளத்துக்கு டெய்லி ஓடுறாங்க, ஆனா இங்க யாருமே இதுல சேர மாட்டேங்கிறாங்களே. என்னடா இது என்னடா இதுன்னு ஃபர்ஸ்ட் 2 நாள் நம்ம போய் கூப்பிடுவோம். அடுத்த 2 நாள் இப்படி யோசிப்போம். அடுத்த 2 நாள் நம்ம தான் தப்பான முடிவு பண்ணிட்ட மாட்டிருக்கு, நம்ம தான் தெரியாம இதுல சேர்ந்துட்ட மாட்டிருக்கு அப்படின்ட்டு அடுத்த 2 நாள் காணா போயிடுவோம். இதுதான் ராமு. இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. சோமுங்கிறவர் என்ன பண்றாரு? ப்ராடக்ட் நல்லா இருக்கு, பிளான் நல்லா இருக்கு, இங்க நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அப்ப சம்பாதிக்கிறவங்க என்ன பண்றாங்க? அப்ப என்னென்னலாம் இந்த பிசினஸ்ல நடக்கும், ஆரம்பிக்கும் போது என்னென்னலாம் நடக்கும், அவங்களுக்கு எல்லாம் என்னென்ன நடந்துச்சு, இப்ப நம்ம ஃப்ரெண்டு கூப்பிடுறோம், ரிலேட்டிவ் கூப்பிடுறோம், சேர மாட்டேங்கிறாங்க, இல்ல எப்படி கூப்பிடணும், இவங்க எல்லாம் எப்படி பண்ணாங்கிறத அனலைஸ் பண்றாரு. நம்ம ஃப்ரெண்டு சேர்ந்தாலும் சரினாலும், யாரு சேர்ந்தாலும் சரினாலும், யாரு பண்ணாலும் பண்ணலைனாலும் நம்ம இந்த பிசினஸ தொடர்ச்சியா பண்ணணும். நமக்குன்னு ஆட்கள் கண்டிப்பா அமைவாங்க. எப்படி நம்மலாம் இந்த பிசினஸ் அக்செப்ட் பண்ணமோ, இந்த பிசினஸ் நம்ம நம்புறோமோ, இந்த பிசினஸ் நம்ம பண்றோமோ, இந்த பிசினஸ் ஆல்ரெடி நிறைய பேர் இந்த பிசினஸ் நம்பி பண்ணிட்டு இருக்காங்களோ, அது மாதிரி நமக்கும் ஆளுங்க அமைவாங்க. சொல்றவங்க எல்லாம் சேர மாட்டாங்க, சேர்றவங்க எல்லாம் நிக்க மாட்டாங்க. இதுதான் இந்த பிசினஸோட யதார்த்தங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சோமுங்கிறவர் தொடர்ந்து நிக்கிறாரு பிசினஸ்ல, அவர் சாதிக்கிறாரு. அப்படி சாதிச்சவன் தான் நானும். அப்படி சாதிச்சவங்க தான் இங்க பல பேர். யாருக்குமே சொல்றவங்க எல்லாம் சேர்ந்துட மாட்டாங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ.